அல்லது மனிதர்கள் போவதற்காக தேவனால் உண்டாக்கப்பட்ட இடம். ஆமென். தேவனுடைய ராஜ்யம், அது பரலோக ராஜ்யம் என்று பலவிதமான பெயர்களிலே அழைக்கப்படுகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். யார் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் போவார்? என்னால் போக முடியுமா? அல்லது இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? வேதம் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பது கண்ணீர் கவலை இல்லாத ஒரு ராஜ்யம், கஷ்ட நஷ்டம் இல்லாத ஒரு ராஜ்யம், துன்பம் துயரமோ வேதனையோ இல்லாத ராஜ்யம். இன்றைக்கு மனிதர்கள் அனுபவிக்கிற எந்த ஒரு பாடுகளும் வேதனைகளும் இல்லாத ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அங்கே அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, பற்கடிப்பு இல்லை, அங்கலாய்ப்பு இல்லை.